ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வந்து என்னோட ஜீவா பற்றி தான் நான் பேச போகிறேன். ஒன் ஆஃப் த மப்பு கேங் மெம்பர், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை க்ளோஸ்ட் ஒன், மை சோல்மேட் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். அவனை பற்றி நான் கொஞ்சம் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்கட்டட் லென்த்தி வீடியோ தான் இருக்கும். பிடிச்சவங்க மட்டும் பாரு, அப்படின்னா ஜீவா நீ மட்டும் பார்த்துக்கோ. நீயே பார்ப்பேன்னு தெரில, கண்டிப்பாக நீ பார்ப்பேன். ஓகே ஃபைன், நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலி ஜீவா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வின், திவாகர், ஹரி, அதுக்கப்புறம் ஜீவா, 4 பேர். நாங்கள் 4 பேர் தான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒன்னா அப்படி இப்படி வந்து இருந்தோம். ஸோ எங்கள் 4 பேர்த்துக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், பாண்டிங் எல்லாமே அப்படி இருக்கும். ரெஸ்ட் ரூம் போனாலும் நாங்கள் 4 பேர் தான் போவோம், வெளில போனாலும் 4 பேர் தான், கட்டடிச்சாலும் 4 பேர், ஸ்கூல் லீவ் போட்டாலும் 4 பேர், ஹோம்ஒர்க் பண்ணாலும் 4 பேர், எவனோ ஒருத்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தாலும் சரி கிழிச்சு போட்டு நாங்கள் 4 பேர் பண்ணல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். நாங்கள் 4 பேர், நாங்கள் 4 பேர், நாங்கள் 4 பேர்னு எங்கே போனாலும் எங்கள் ஸ்குவாட் நாங்கள் 4 பேர். க்ளீன் பண்ணுறவங்கலேருந்து பிரின்சிபல் சார் வரைக்கும் எல்லாருமே யாரா அந்த 4 பேர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாங்கள் 4 பேர் தான் அப்படியே ஒன்றா மாஸ்க் காட்டிட்டு ஜாலியாக சுற்றிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். எங்களோட பாண்டிங் நேச்சர் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் முக்கியமாக நான் இப்போ ஜீவா பற்றி இப்போ என்னதான் சொன்னாலும், ஆக்சுவலாக நான் ஸ்கூல் டேஸில் க்ளோஸாக இருந்த ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அஸ்வின். நான் அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ க்ளோஸாக இருப்போம், 2 பேரும் திக்காக இருப்போம். அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானும் திவாகரும் வந்து ரொம்பவே பர்சனலாக வந்து ஷேரிங் இந்த சென்ஸ்லேயே இருக்கட்டும், ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயே இருக்கட்டும், ஒரு பேசுறதுல இருக்கட்டும், நாங்கள் 2 பேர் இருப்போம். பட் நான் மோரோவர் வந்து அஸ்வின் கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். அண்ட் தென் திவாகர். இதில் ஜீவா பற்றி நான் இப்போ என்ன தான் பேசினாலும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இக்னோர்டு பர்சன் இன் மை ஸ்கூல் டேஸ், ஆர் கண்டுக்காத ஒரு பர்சனாக நான் வச்சுருந்தது வந்து ஜீவா தான் வச்சுருந்தேன். மிஸ்டர் ஜீவானந்தம், ஐ எம் சாரி ஃபார் இட். எனக்கு இப்போ அது கேட்கணும்னு தோணுது, பட் ஏன் அப்படி பண்ணலாம் எனக்கு தெரியல. ஸ்கூல் டேஸில் நான் ரொம்ப இக்னோர் பண்ண பர்சன், அதாவது பெருசாக கண்டுக்கிடாமல் இருந்த ஒரே ஒரு பர்சன்னா அதை நான் ஜீவா தான் சொல்லுவேன். பட் என்ன தான் அப்படி இருந்தால் கூட நான் எப்பப்பெல்லாம் வந்து டவுனாக இருக்கணும், நான் எப்பப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறேன், இல்லை ஏதோ அப்செட்டாக இருக்கிறேன், ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் மூமெண்ட்டில் இருக்கணும்னு சரி, நேரம் என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுருவான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் கிட்ட திவாகிட்ட கேட்டுருவான். நாங்கள் 4 பேர் தான் குரூப், பட் இருந்தாலும் நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன். ஷேர் பண்ணதுனால இவங்க 2 பேர்த்துல கேட்டு, ஓகே ஹரிக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, ஹரி எனக்கு இது ஃபீல் ஆகுது, நான் சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் மாதிரியே பண்ணிவிட்டு, நீ என்ன பண்ணாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கிளம்பிடுவான். இதுதான் ஜீவா என் கூட இருந்தது. அவன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிடன் கேர் வச்சிருக்க ஒரு பர்சனாக, என் மேலே ஒரு வெல் விஷராக, என் மேலே ஒரு தனியே அக்கறை வச்ச ஒரு பர்சனாக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் அவனும் என்கிட்ட இருந்தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்படி தான் இருந்துச்சு. 12th முடிஞ்சு நாங்கள் 2 பேரும் வேறு வேறு பார்த்துல அவங்கவுங்க போக ஆரம்பிச்சாச்சு. அவன் காலேஜஸ் போனால், நான் நீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. லைஃப் கோஸ் ஆன் ரைட். அன்டில் ஒரு பாயிண்டில் வந்து ஜீவா கிட்ட வந்து ஒரு கால் வருது எனக்கு. எல்லாருமே வந்து ஒரு முக்கியமான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிற இடத்துல நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு மூமெண்ட்டாக ஒருத்தங்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப பெருமைப்படுவோம். சே இப்போ மச்சான் நான் கமிட் ஆகிட்டேன்டா, ஒன்றை தானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன்றப்போ நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் மூமெண்ட் இருக்கும். சே நம்மளும் போய் இப்படி வேல்யூ பண்ணானே அப்படின்ற மாதிரி. பட் ஜீவான்ற கேரக்டர் இருக்கா பார்த்தீங்களா, மச்சான் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்கு, நான் எஸ் சொல்லட்டா இல்லை நோ சொல்லட்டா, நான் கமிட் ஆகணுமா வேண்டாமா, ஹரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கால் வருது. எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது என்னடா, ஓன் லைஃபு, ஓன் ஃபீலிங்ஸு, ஓன் பர்சனல் டெசிஷன்ஸ் நீ எடுக்க வேண்டியது, நீ ஏன் என்கிட்ட கேட்குற அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். இல்லை ஹரி எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சொல்லு, நான் ரிலேஷன்ஷிப்பில் போகட்டா வேண்டாமா, நான் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லட்டா வேண்டாமா, நான் கமிட் ஆகட்டா வேண்டாமான்னு கேட்டேன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த இடத்துல வந்து எஸ் சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் அவன் ஜீவா வந்து ஃபர்தர் திவாகர்ட்டையும் என்கொயரி பண்ணியிருந்தான், அஸ்வின்கிட்டையும் வந்துட்டு நான் என்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவங்க 2 பேசியிருந்தான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே சொல்லலாம் அப்படின்றது நாங்கள் 3 பேர் சொன்னதுக்கப்புறம் தான் அவனே போய் அந்த பொண்ணுக்கு வந்து ஓகே சொன்னான். ஹே கெட் இன்டு தி ரிலேஷன்ஷிப். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணுக்கு நான் அப்போ சொல்ல சொன்னது வந்து குட்டாக பேடான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் இப்போ அந்த பொண்ணும் அவன் கூட இல்லை, அதனால அவன் பிரேக் ஆகி இருக்கிறான். அது ஒரு சைடு இருக்கட்டும், அந்த பொண்ணோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், அவன் அவங்க மேலே ரொம்ப
ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாண்டிங்காக இருந்தான். இப்பயும் ரொம்ப பாண்டிங்காக தான் இருக்கிறான். ஐடிகே வாட் டு சே, அவன் ஒரே ஒரு பாயிண்ட்லம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். ஜீவா ஒரு சார்பில் நான் சொல்லிக்கிறேன். ஐ நோ யூ ஃபாலோஸ் மீ, நீ என் வீடியோ பார்ப்பேன்னு எனக்கு தெரியும். ஐ வாண்ட் டு சே பிஹாஃப் ஆஃப் ஜீவா கிடையாது, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ஃபீல் ஆகிற நான் சொல்கிறேன். ஹி ட்ரூலி லவ்ஸ் யூ. அவனை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணான். நல்ல பையன், ரொம்ப ரொம்ப கேரிங்காக இருந்தான். பட் ஏன் நீங்கள் அவனை பிரேக் பண்ணி உங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது எல்லாமே தெரியும். பட் ஈவன் தோ என்ன வேணால் தப்பு பண்ணியிருக்கலாம். பட் அவன் இன்னும் வந்துட்டு மை கேர்ள் அப்படின்னு தான் ஒன்றே நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஹீ டிடன்ட் கேம் அவுட். அட்லீஸ்ட் அதையாச்சும் சொல்லி கொடுங்க, எப்படி வந்து மறந்து வெளியில் போகிறது. நீங்கள் ஈஸியாக மூவ் ஆகி போயிட்டீங்க, லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் நினைக்கிறேன் சம்மந்தமே இல்லாமல் முதல்ல என் வீட்டுக்கு வந்தான், வந்துட்டு அவனை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னால், கிளம்புறதுனா எனக்கு மனசு கேட்கல. சரி வாடா மூடிட்டு வா, டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் உட்காந்துட்டு இருக்கிறப்போ கான்வர்சேஷன் ஹியர் மேட். எல்லாம் பேசிட்டு மறக்க முடியல எல்லாமே சொல்லிட்டு, பாண்டிங் பாசெல்லாம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்டா, நான் உங்ககிட்டலாம் தான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பண்ணீங்க. ஹி மென்ட் திவா, ஜீவா, சாரி திவா, அஸ்வின் அண்ட் மீ. அதுவும் என் கண்ணு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், ஹரி இந்த பாண்டிங் எல்லாமே உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டதுடா. ஸோ என்னால் அவளை மறக்க முடியல, என்னால் அவளை வெளியே வர முடியல. நீங்கள் எப்படி என் மேலே ட்ரூவாக வச்சுட்டு ட்ரூவாக ஃபீலிங்ஸ்லாம் எமோஷன்ஸ் பாசம் எல்லாமே வச்சுருக்கீங்க, என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நான் அவளை பார்த்தேன். ஸோ அதனால் என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொன்னான். இட் ஹர்ட்ஸ் மீ டில் நவ். ஓகே ஃபைன், ஏதோ பேச வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், ஐம் நாட் கோயிங் டு பிரேக் நவ். ஓகே, ஜீவாவோட எனக்கு ஒரு 2-3 இன்சிடெண்ட் வந்து அழகான இன்சிடெண்ட்டாக இருக்குது. அதை நான் எல்லாமே ஒன்று ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜீவா என்கிட்ட வந்து சாரி ஜீவா ப்ரோ, ஜீவானந்தம் இல்லா ஒரு மாதிரி எமோஷனல் ஸ்ட்ரைக் ஆகிட்டேன். யா, ஜீவா வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹரி கமிட் ஆகிட்ட வேண்டாமா, அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டா வேண்டாமா, நீ என்ன சொல்கிறியோ அதான் நான் அந்த பொண்ணை போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் வந்து கேட்டான். ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னா எல்லாருமே இப்போது கமிட் ஆகிட்டான்னு சொல்கிறதே ஒருத்தவங்க ஃபஸ்ட் டைம் ஒன்று தான் ஷேர் பண்ணுறதுனால ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பட் அவனோட லைஃப் டிசிஷனே எடுக்கிறக்கு என்கிட்ட கொடுத்தப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் அவனோட எஜுகேஷன் இப்போவும் சரி, இந்த காலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு நான் போகட்டா வேணாமான்னு கேட்டான். அவனுக்கு எந்த அவசியமும் இல்லை, எதுவுமே பண்ணணும்னு கிடையாது. பட் ஹீ கன்வேட் டு மீ, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ஒரு டைம் ஏதாவது கால் பண்ணிவிட்டு ஹரி நம்ம ப்ரோசன் கிட்டே வாடான்னு சொன்னான். நானும் வந்து சரி அவன் தானே கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நான் ப்ரோசன் கிட்டே வந்துட்டேன். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் திங்ஸ். அவன் ஃபேமிலியோட வந்திருந்தான், அவங்க அம்மா அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஃபோன் எடுக்க தான் வந்திருந்தான், ஐஃபோன் எடுக்கிறது தான் வந்திருந்தாங்க. வந்த இடத்துல அமௌண்ட் பே பண்ண போகிறது அவங்க அம்மா, இஎம்ஐ கட்ட போகிறது அவன், சப்போர்ட் பண்ண போகிறது அவன் ஃபேமிலி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வந்து நின்றுட்டு ஹரி நான் என்ன மாடல் வாங்கணும், இல்லை என்ன ஐஃபோன் தான் எனக்கு வாங்க போகிறேன், நான் வாங்கிட்டா வேணாமா நீ தான் சொல்லணும், அண்ட் தென் எனக்கு நீ தான் வந்து எடுத்து கொடுக்கணும், உங்கள் எல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் எனக்குலாம் புரியவே இல்லை. டே பைத்தியகாரமாக பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் அம்மா அப்பா ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்கடா, அவங்களாம் விட்டு போட்டு ஹரி நான் வரணும்னு நினைக்கிறேன், நான் எப்போனாலும் வந்துக்கோண்டா, அம்மா பண்ணுறத பற்றி என்ன ஏன்டா இது பண்ணுறேன்னா, அவங்களும் நீ வேறு வரையா, எனக்கு எல்லாமே ஒன்று தான், நீ எனக்கு பண்ணு, நீ தான் எனக்கு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்தான். ஐ வாஸ் டோட்டலி டே யாரையும் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஸ்டில் ஐ ரிமெம்பர் ஐ டிடன்ட் டூ எனிதிங் ஃபார் ஹிம். இப்போ வரைக்கும் நான் அவனுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஐ டோன்ட் நோ, அவன் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் சொன்னது எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் தென்
அவன் இப்போ ரீசெண்டாக கார் எடுத்தான், இஎம்ஐ கட்டியே எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன், சம்திங் blah 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 blah. ஐடிக்கே வாட் அபவுட் தட். அப்பயும் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி எல்லாமே சொன்னான். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் இட். மோர் தென் எவ்ரி திங், எனக்கு அன்றைக்கி ஒரு ப்ராப்ளம். என்னோடய நீட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து என் ஃபேமிலி சைட்லேயும் யாராலையும் வர முடியல, என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் யாராலையும் வந்து வர முடியல. எவ்ரி ஒன் வாஸ் இன் டிஃப்ரெண்ட் எமர்ஜென்சி. ஸோ நான் உனக்கு ஒரு கால் பண்ணேன், டே ஜீவா எனக்கு நீ வரணும்டா, எனக்கு நீ யாரையும் நீ வரியா அப்படின்னு தான் கேட்டேன். ஏன் வரணும், எங்கே வரணும் அதை மட்டும் சொல்லு, எப்போ வரணும்னு மட்டும் சொல்லு, எவ்வளோ நேரம் இருக்கணும்னு மட்டும் சொல்லு அப்படின்னா. இல்லை காலேருந்து சாயந்தரம் எனக்கு வெயிட் பண்ணணும்டா அப்படின்னா. சரி ஓகே ஃபைன். எதுவுமே கேட்கல, உனக்கு என்னன்னு கூட கேட்கல, வந்துடுறேன். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் 6 மணி வரைக்கும் இருந்தான். 7-8 மணி வரைக்கும் கூடவே இருந்து சாப்பிட வச்சுட்டு தான் என்னை அனுப்பினான். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன், சரி வாட சாப்பிட போகலான்னு சொன்னால் கேஷுவலாக இருந்தால். ஐ ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட். உங்களுக்குலாம் அது வந்து நார்மலாக ஃபீல் ஆகுனா. டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா, என் ஃப்ரெண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்திட்ட காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொன்னதே வந்துட்டு, நீட் எக்ஸாம் நீ போயிடுவேன், 3-4 மணி நேரம் வந்து வெளியில் நான் வெட்டியாக உட்காந்துருக்கணும், எனக்கு கடுப்பாக இருக்கும், இரிட்டேட் ஆகும், ஸோ இதெல்லாம் செட் ஆகாத அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன சொல்கிறேன்னு தெரில, அவன் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என் கூடவே இருந்தான். எக்ஸாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவன் கூட தான் இருந்தான். ஹி டிடன்ட் ஈவன் ஆஸ்க்ட் ஒரு சிங்கிள் கொஸ்டின். நல்லா பண்ணிட்டவா, சரி முடிச்சுடுங்க, எதுவும் கேட்க மாட்டேன், அப்செட் ஆகாத, நல்லாவே எழுதியிருப்பேன், விடு பார்த்துக்கலாம், சாப்பிடு, நீ இன்னும் சாப்பிடாம இருப்பேன், மத்தியானம் போனால் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிட மட்டும் தான் வச்சான். அவஸ் பூம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரில ஜீவா, ஐம் டோட்டலி blank about you. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு வெல் விஷராக இருக்கான், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஏன் அவனை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ கூட ஐ டோன்ட் நோ, ஃபியூ டேஸ் பேக் திடீர்னு வந்து என்னன்னே தெரில, ரேண்டமாக நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி 4-5 மாதம் ஆச்சு. ரேண்டமாக ஒரு நாள் என்னோடய ஐடிக்கு இப்போ வந்து மெசேஜ் அனுப்புனா, உனக்கு ஓகேன்னு சொல்லு, நீ சென்னை கிளம்பி வந்துடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தான். எனக்கு ஒரு கமிட்டாக எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தால் கூட இப்போல்லாம் வந்து சொல்லியிருப்பாளான்னு எனக்கு தெரியலப்பா. பட் he meant to be, he meant it. ஸோ இந்த லவ் பண்ணுறப்போ இருக்கிற உறவுகள்லாம் வந்து உருட்டுற கூட சொல்லுவாங்க. அவங்க ட்ரூவாக இருப்பாங்களா, அது ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சே ஹிம் தட் அவன் பண்ணி காட்டுவான். இப்போ நான் போய் எனக்கு இல்லைடா எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீ பார்த்துக்கோ, நான் போய் 1 மாதம் உட்காந்தாலும் எனக்கு சோறு போட்டு உட்கார வச்சு நீ பார்த்துக்குவான், அந்த மாதிரி தான் இருக்கிறான். பட் என்னன்னா, நான் அவனுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. பட் இவ்வளோ தூரம் எனக்கு அவன் ஒரு நல்ல மெமரிஸ் கொடுக்குறான், நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். எப்பப்பெல்லாம் நான் டவுனாக இருக்கணும் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறான். ஈவன் தான் நான் அவனுக்கு ஒரு கால் டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன். ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த இது மட்டும் எனக்கு ஏன்னே புரியல. அவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவனே தான் என்கிட்ட வந்து சொல்லுவான், எனக்கு இப்படி இருக்குது, நான் உடஞ்சிட்டேன், நான் பிரேக் ஆகிட்டேன், சரி ஓகே ஃபைன், எனக்கு நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பிடுவான், ஆஃப்லைன் போயிடுவான், அதுக்கப்புறம் வரவே மாட்டான். அதே மாதிரி எனக்கு ஒன்றாலும் அவனே வருவான், இதெல்லாம் சொல்லிட்டு அவனே கிளம்பிடுறான். I don't know what species, what kind of person he is, but I'm so lucky to have him. பட் எனக்கு ஒரே ஒரு கஷ்டமாக இருக்குன்னா, நீ இன்னைக்கு ஐஸ்வர்யா பேக்கரியில் நீ உட்காந்து பேசிகிட்டு இருந்த ஜீவா, நீ லவ் பண்ணுற அவன், ஐயோ எதுக்குமா அவனை லவ் பண்ணி விட்டுட்டு போனேன், எனக்கே டிப்ரெஷன் ஆகுதுமா. அவன் என் கண்ணை பார்த்து சொல்கிறான், டேய் உங்ககிட்ட இருந்தாண்டா நான் பாஸ்தா கற்றுக்கிட்டேன், என்னால் விட முடியலடா, நீங்கள் தானே எனக்கு இப்படி கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். உங்களெல்லாம் பார்த்தனால தான் நான் ட்ரூவாக இருக்கிறேன், இல்லைன்னா நான் வெளில வந்துடுறேன், நான் எப்பயும் விட்டுட்டு போயிருப்பேன், அவனா போகிறேன் நான் மூவ் ஆகி போயிருப்பேன்டா அப்படின்னு சொன்னான். இந்த வருஷம் பர்த்டே கூட உனக்கு விஷ் பண்ணமா, ஆனால் அது அவன் சொல்லி தான் எனக்கே தெரியும் உனக்கு அவன் பர்த்டே அப்படின்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்லா இருங்கடா, போங்கடா, நீயாச்சும் நல்லா இருடா தங்கச்சிமா. ஓகே ஃபைன். அந்த அவனோட பிரேக்கப் கிளப்பில் என்னையும் ஜாயின் பண்ண வச்சுட்டான். சொல்கிறதுக்கு இல்லை, ஃபைன். ஓகே ஜீவா, மிஸ் யூ, லவ் யூ, டாடா.